அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு கதையும் ஒரு படமும் இது ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது படத்தோட ரிவ்யூவோ அதோட ஃபுல் அனாலிசிஸோ கிடையாது. இது கதையோட ஒரு மையப்பகுதியும் இந்த படத்தோட மையப்பகுதியும் எதை சொல்ல வருது, அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனாலிசிஸாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் மனிதன் எதனால் வாழ்கிறான் அப்படின்னு லியோ டால்ஸ்டாய் எழுதிய ஒரு கதை. இந்த கதையையும் அட்வொகேட் முகுந்தன் உன்னி அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். அதோட மையப்பகுதியை மட்டும்தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஏன் இந்த படம் பற்றி பேசுகிறோன்னா, இந்த படம் ஆக்சுவலாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இப்போ அது தமிழ் வெர்ஷனாக ஹாட்ஸ்டாரில் இருக்குது. அதை நான் எதாச்சியாக பார்க்கும்போது இந்த கதையும் படிக்கும்போது இதை பற்றி பேசலான்னு தோணுச்சு. முக்கியமாக அந்த அட்வொகேட் உன்னி முகுந்தன் உன்னியிலேருந்து நம்ம பேசுவோம். அந்த படம் உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, வித்தியாசமாக எடுத்திருந்தாங்க. ஏன் அந்த படத்தை எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது இது படத்தில் ஹீரோ வில்லன்லாம் கிடையாது. படமே ஒரு வில்லத்தனம் தான். ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு க்ரே சைடு இருக்கும். அந்த க்ரே சைட்லேருந்து பிளாக் சைடாக மாறுற அந்த குணாதிசயம் எப்போ மாறுது, எப்படி மாறுதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி. ரொம்ப லாஜிக்காக எடுத்திருப்பாங்க. எப்படி ஒரு மனுஷன் அவனோட ஆசையினாலையும் பேராசையினாலும் எப்படி மாறிக்கிட்டே வரான், அந்த உலக வாழ்க்கையில் எப்படி என்ன வேணாலும் பண்ணி முன்னேறிடலாம் அப்படின்ட்டு வர்றவங்களோட ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா, அது உண்மையாகவே கரெக்டாக இல்லையாங்கிறதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல. அவனோட வாழ்க்கையை அப்படியே காமிச்சிருப்பாங்க. நீ பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப கொடூரமான மாறக்கூடிய தன்மையாக அவன் குணாதிசயம் மாறும். அதில் பார்த்திங்கன்னா, ஒரு அட்வொகேட் இருப்பான், அவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருப்பான். அங்கேருந்து முன்னேறன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுப்பான், அதனால் கீழே விழுவான், திரும்ப அடுத்து பெரிய ஸ்டெப் எடுப்பான், அதிலேருந்து வர ஆரம்பிப்பான். இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கேற்ற மாதிரியான ஒரு பேர் அமைவாங்க. அப்படியே போகும் கதை. போயிட்டே இருக்கும்போது ஃபைனலாக என்ன ஆகுறான் அப்படின்னு பார்த்தா, அவன் ஃபைனலாக இன்னும் உச்சக்கட்டத்துக்கு போயிடுவான். ஆனால் அவனோட குணாதிசயங்கள் ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கும். எத்திக்ஸாக பார்த்தா அது தப்பாக இருக்கும். லௌகீகமாக இந்த உலக வாழ்க்கையோட பார்த்தா அவனோட முன்னேற்றத்துக்கு அதுதான் பெரிய துணையாகவும் இருக்கும். பட் இது சரியா தவறா அப்படின்லாம் அந்த படத்தில் பேசியிருக்க மாட்டாங்க. எண்டை சாதாரணமாக முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கதையை பார்த்து முடிக்கும்போது உண்மையாகவே என்ன தோணுச்சுன்னா, ஸோ இந்த உலகத்தில் நம்ம சர்வே பண்ணணும்னா நமக்கு ஒரு ஸ்கில்லு தேவை, ஒரு டேலண்ட் தேவைப்படுது. ஏதோ ஒன்று பண்ணணும் நம்ம. ஆனால் அந்த உலகத்தில் நம்ம ஒரு வெற்றியாளனாக மாறணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நம்மளோட குணாதிசயத்தை மாற்றி தான் ஆகணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு தோணுது. வேறு வழி இல்லை. நம்ம சில இடத்துல பொய் சொல்லி தான் ஆகணும், சிலரை நம்ம ஏமாற்றி தான் ஆகணும், அன்புங்கிறதே அறவாக கொஞ்சம் கூட சில இடங்களில் அழித்து தான் ஆகணும் அப்படிங்கிற தருணங்கள்லாம் வர தான் செய்யுமா, அதை நம்ம செஞ்சு தான் ஆகணுமா அப்படிங்கிற கேள்வியெலாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கதையை முடிஞ்சிருச்சு. அட்வொகேட் முகுந்தன் உன்னி. இப்போ இதே டைமில் நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன். 2 கிழவர்கள்ங்கிற தலைப்பில் லியோ டால்ஸ்டாயோட ஒரு கதை தொகுப்பு. அதில் ஒரு கதையாக மனிதன் எதனால் வாழ்கிறான் அந்த கதை இருந்துச்சு. அந்த தலைப்பே ரொம்ப ஒரு மாதிரி ஃபிலாசபிக்கலாக இருந்தது. எதை பற்றி பேசுகிறாங்க இந்த கதை அப்படிங்கிற படிக்கலாம்னு தோணுச்சு. படித்தேன். அப்படி படிக்கும்போது இந்த கதையோட சுருக்கத்திலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சைமன் சொல்லி ஒரு மனிதர் அவர் மனைவி குழந்தையோடு வாழ்ந்துட்டுருப்பார். ஏழ்மையான நிலையில் இருப்பார். செருப்பு தைக்கிறது அந்த மாதிரியான வேலைகள் பார்த்துட்ருப்பார். அப்படி இருக்கும்போது அவருக்கு பணம் தர வேண்டியவங்க இன்னும் தரலை. அதுக்காண்டி போய் வாங்குறதுக்கு போவார். அவரே ஏழ்மை, அவர்கிட்டே இன்னும் பணம் தராமல் சிலர் இருக்காங்க. வாங்க போகிறாரு. அங்கே பணம் கிடைக்கல. ஏமாற்றத்தோடு திரும்பி வரும்போது கொஞ்சம் குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு வரும்போது பார்த்தா ஒரு இடத்துல ஒரு தேவாலயம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு மனிதர் விழுந்து கிடக்கிறார். ரொம்ப அந்த குளிரில் வெற்று உடலில்
ஆனால் இருந்தாலும் அவருக்கு மனசு கேட்கல. ஒருத்தன் சாகுற நிலைமையில் இருக்கிறான், அவனை எப்படி நம்ம விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த சைமன் வந்து அந்த மனிதரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. ஆல்ரெடி அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையில் அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாங்கிற யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்படி இன்னொரு மனிதரை வந்து கூப்பிட்டு வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. யார் இவருக்கு சம்மந்தம்லாம் கூப்பிட்டு வர, ஃபஸ்ட்டு சாப்பாடு போடு, அதுக்கப்புறம் பேசுவோன்னொடனே, இல்லை நமக்கே இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு வரல, அது முடியாது அப்படிங்கிறார். இல்லை அது தப்பு, நீ ஃபஸ்ட்டு சாப்பாடு போடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கன்னொடனே ஒரு ஸ்டேஜில் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து கருணையோடு கொடுக்குறாங்க சைமனோட மனைவி. அப்போ அந்த இடத்துல அந்த மனிதர் வந்து ஒரு புன்னகை, ஃபஸ்ட் டைம் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் யார் என்னன்னு விசாரிக்கும்போது, என் பேர் மைக்கேல், இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றும் கேட்காதீங்க, நான் சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லை, உங்களுக்கு என்ன உதவியோ நீங்கள் செய்கிற தொழிலில் நானும் கற்றுக்கிட்டு செய்வேன், அவ்வளோதான், உங்களுக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் எங்கேயுமே போக மாட்டார், தெருவுக்கு கூட அவ்வளோவா போக மாட்டார், அமைதியாக இருப்பார், கொடுக்குறத சாப்பிட்டுட்டு செய்கிற வேலையை மட்டும் செய்வார், வேலையில் நல்ல திறமையாக மாறிடுவார். ஸோ அவர் தைக்கிற செருப்புக்காண்டி நிறையா பேர் தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு பெரிய அதிகாரி மாதிரியான ஒருத்தர் வந்து அரசர் குடும்பத்துலேருந்து வந்தவர் வந்து அதிகாரமாக பேசி, எனக்கு இந்த மாதிரி இந்த ரொம்ப காஸ்ட்லியான ஒரு தோல் அதை இருக்குது, அதை நான் கொடுக்குறேன், இதை வச்சு எனக்கு கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும், இல்லைனா உனக்கு பெரிய தண்டனையே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாரு. அவர் சொல்லி மிரட்டி கிளம்பும்போது இவர் சிரிக்கிறார். மைக்கேல், அவர் பேர் யாருன்னா அந்த ட்ரெஸ்ஸே எல்லாமே கீழே கிடந்தார்ல, வீட்டுக்கு வந்திருந்தார்ல, அவர் பேர் மைக்கேல். 2வது தடவை சிரிக்கிறாரு. சைமன் பார்க்குறாரு, என்ன இப்போ சிரிக்கிறான், எப்பயும் ஒரு ரியாக்ஷனுமே பண்ண மாட்டானே அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது, அடுத்த நாளே வரும்போது இந்த மாதிரி அவர் இறந்துட்டார், அந்த இதுக்கு ஒரு செப்பல் தைச்சி தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. 3வது வந்து ஒரு 3 நபர்கள் வருவாங்க, ஒரு பெண், 2 குழந்தைங்க. அவங்கள பார்த்தோன்னே இவர் திரும்ப ஒரு சிரிப்பு சிரிப்பார். அவங்க யாருன்னா, அந்த 2 குழந்தைங்களும் அவங்க குழந்தை கிடையாது, அவங்க இறந்துருப்பாங்க, அந்த குழந்தைகளோட அம்மா, இவங்க வந்து எடுத்து வளர்த்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வரும்போது இந்த 3 சம்பவம் முடிஞ்ச உடனே சைமன் கேட்பார், நீ யார், நீ கரெக்டாக ஒரு 3 இடத்துல மட்டும் சிரித்த, என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த இடத்துல நான் இப்போ விடைபெற நேரம் வந்துருச்சு, ஏன்னா நான் வந்து ஒரு தேவதூதன் மாதிரி தான், அங்கேருந்து எனக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்துச்சு, கடவுள் வந்து ஒரு பெண்மணியோட உயிரை எடுத்துகிட்டு வர சொன்னார், நான் போனேன், ஆனால் அங்கே வந்து ஒரு குழந்தை அப்போ தான் பிறந்திருந்தது, இப்படி இருக்கிற டைமில் நம்ம எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிவிட்டு திரும்ப போயிட்டேன். சொன்னோடனே, இல்லை அதை நீ எடுத்துகிட்டு தான் வரணும், இது உனக்கு இப்படி பண்ணக்கூடாது, நீ எடுத்துகிட்டு வராமல் இருக்கக்கூடாது, இது வந்து உனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. பனிஷ்மெண்ட்னால் நீ வந்து கொஞ்ச நாள் நீ கீழே தான் இருக்கணும், பூலோகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ தான் அந்த வெறும் ட்ரெஸ்ஸில் இல்லாமல் தேவாலயம் பக்கத்தில் அவர் கிடக்கிறாரு. அந்த டைம் அனுப்பும்போது 3 கொஸ்டின் சொல்லி அனுப்புகிறார், இதை தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தெரிஞ்சுக்க சொல்கிறாருன்னா, 1, மனிதனுக்கு என்ன கொடுக்கப்படவில்லை, அதை ஃபஸ்ட்டு வந்து மனிதனில் உறைவது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2வது மனிதனுக்கு என்ன கொடுக்கப்படவில்லை. 3வது மனிதன் எதனால் வாழ்கிறான். இந்த 3க்கும் ஆன்சர் தெரிஞ்சிட்டு வா அப்படிங்கிறத சொல்லுவார். ஸோ மனிதனில் உறைவது என்ன அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து, ஃபஸ்ட்டு சோறே போட மாட்டேங்கிற உங்கள் மனைவி ஒரு இடத்துல டேர்ன் ஆகி மனம் மாறி ஒரு கருணையோடு சாப்பாடு போட்டாங்க, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சாத்தான்கிட்டருந்து கடவுள் தன்மைக்கு மாறினாங்க. ஸோ மனிதனின் உறைவது என்னங்கிறத வந்து அந்த இடத்துல அன்புங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 2வது மனிதனுக்கு என்ன கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க சொன்னாங்க. 2வது கொஸ்டின் வந்து, அப்போ வந்து ஒரு அதிகாரி மாதிரி வந்தவர் ரொம்ப மிரட்டல் தோணியில் எல்லாத்தையும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டி, இவ்வளோ நாள் உழைக்கிற மாதிரி ஷூ தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து அடுத்த நாள் இறக்க போகிறாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. இருந்தாலும் அவருக்கு அது தெரியாமல் அவர் அதிகாரமாக பேசிட்டு போகும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, மனிதனுக்கு என்ன கொடுக்கப்படவில்லை என்ன தெரிஞ்சதுன்னா, அவருக்கு சாகக்கூடிய தேதி தெரியாது. அது தெரியாமல் ஆணவத்தில் இருக்காங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
கடைசியாக மனிதன் எதனால் வாழ்கிறான்ங்கிறம்போது, நான் ஒரு அம்மாவோட உயிர் எடுத்துகிட்டு வந்தேன்ல கடவுள் சொல்லி, இப்போ பிறந்த 2 குழந்தைங்க தான் அந்த குழந்தைங்க. அந்த அம்மாவே இல்லைனாலும், அவங்க பக்கத்து வீட்டுக்கார பெண்மணியினால் அவங்க அன்போடு வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மனிதன் எதனால் வாழ்கிறான்னா, மனிதன் அன்பால் தான் வாழ்கிறான். மனிதன் வந்து தனக்கு தேவையான பொருட்களையும் எல்லாத்தையும் சேமிச்சுக்கிறதுனால தான், சர்வை பண்ணுறாங்கிறதுனால தான் அவன் வாழ்கிறான்னு இல்லை. அவன் அன்பால் மட்டும்தான் வாழ முடியும். ஒருத்தன் வந்து என்னால் தான் இந்த குடும்பம் இயங்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா தான். ஒருத்தரோட அன்பு இல்லாமல், இன்னொருத்தவங்க அன்பு இல்லாமல், ஏதோ ஒரு வகையில் அன்புங்கிறது ஒன்று இல்லாமல் இந்த உலகம் இயங்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மனிதன் வந்து அன்பால் தான் வாழ்கிறான் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து விடைபெறுவார். ஸோ இந்த 2 கதையிலையும் இப்போ நம்ம பேசுகிறதுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சைடு வந்து இந்த உலக வாழ்க்கையில் உண்மையாகவே சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம டெய்லி லைஃப்பில் இப்போ இருக்கிற உலகத்தில் நம்ம சர்வை பண்ணணும்னா, சில விஷயங்கள் வந்து அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சிலரை ஏமாற்றி தான் ஆகணுமா, சில இடத்துல பொய் சொல்லி தான் ஆகணுமா, சில இடத்துல அன்பற்ற கருணை இல்லாத தன்மையாக தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும், சுச்சுவேஷனும் வரும், நிறையா இடத்துக்கு வரும். அப்போ அந்த இடத்துல ஒரு வெற்றியாளன் யாராக இருப்பான்னா, அந்த இடத்துல அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறவன் தான் வெற்றியாளனாக இருப்பான். அப்படி பார்க்கும்போது அட்வொகேட் முகுந்தன் உன்னிய கேரக்டர் தான் சரியோ, அதுதான் இந்த உலகம் எதிர்பார்க்குதோ. ஆனால் அந்த மாதிரி மனிதர்களுக்கு தான் இந்த உலகம் வந்து மதிப்பும் கொடுக்குது, மரியாதையும் கொடுக்குது. அதுதான் உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த படத்தில் உருவாக்குச்சு. ஆனால் அது நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் அவன் வந்து சிலரை கொலை கூட பண்ணியிருப்பான். அதோட ஒரு எப்படி சொல்கிறது, அதோட உருவம் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவனுக்கு உளவியல் ரீதியாக அந்த உருவம் வந்துக்கிட்டே இருக்கும். உளவியல் ரீதியாக அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருப்பான். அவன் மனசாட்சி பேசிக்கிட்டே இருக்கும். மனசாட்சி வந்து கருணையற்ற தன்மையாக இருக்கும். அவனால் உலக வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு வந்து தன்னோட எப்படி சொல்கிறது, தன்னோட ஆன்மீக வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பான். அது அவனுக்கே தெரியாமல் இருக்கும். அது ஒரு ஸ்டேஜில் அவன் வந்து ஒரு சூசைட் பண்ணுற ஸ்டேஜ் மனநிலைக்கு போயிடுவான். இதுதான் இந்த இடத்துல வந்து லியோ டால்ஸ்டாய் சொன்ன மாதிரியான ஒரு அன்பான மனிதர்களாகவும், அகங்காரமற்ற நம்ம சாக போகிற நாள் தெரியாமல் பேசக்கூடிய மனிதர்களாகவும் இல்லாமல் அன்பான மனிதர்களாக இருக்கிறது தான் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது தெரிய வருது. அடிப்படை அதுதான், அன்புங்கிறது தான் அடிப்படை. அதை உலக வாழ்க்கையில் எந்த வகையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது அவங்க அப்படி நினைப்பாங்க, நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ்லாம் இல்லாமல், நமக்கு மனசில் ஒரு அன்பு காட்டணும் அப்படிங்கிறத தோணுச்சுன்னா அதை பண்ணணும் அப்படிங்கிறத தோணுது இந்த கதைகள்னால். ஒரு மாதிரி சொல்ல வந்ததை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த 2 சம்பவங்களும் ஒரு டைமில் ரொம்ப கிரே வந்து பிளாக் ஷேடாக மாறுற ஸ்டேஜ் போகிற அளவு இருக்கிற ஒரு படமும், பியூர் அன்பான ஒரு கதையும் படிக்கிறது வந்து ஒரே டைமில் அமைகிறது வந்து இந்த அனாலிசிஸுக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. கண்டிப்பாக இந்த லியோ டால்ஸ்டாயோட கதையை படிங்க. முகுந்தன் உன்னி, அந்த அட்வொகேட் முகுந்தன் உன்னி படத்தையும் பாருங்கள். ஏன்னா அது முக்கியமான படம்னே சொல்லுவேன். நமக்குள்ளே இருக்கிற கிரேவையும் அது காமிக்கும் உங்களுக்கு. ஓகே, இது சில விஷயங்கள் வந்து கிரேவாக இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கும். இல்லை கிரேவாக இருக்கிறவங்கள, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க இல்லாட்டி வாழ்கிறவங்கள கிரேவாக இருக்கிறவங்களையும் அதை காமிக்கும். ஸோ அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும், எது வந்து உண்மை அப்படிங்கிறத வந்து இந்த 2 கதைகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு லியோ டால்ஸ்டாய் கதையோடு உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.